வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஸ்லிம் ஃபிட் ஷர்ட் கட் பண்ண போகிறோம். ஸ்லிம் ஃபிட் ஷர்ட்டுக்குமே வந்து நம்ம டெய்லரிங் ஷாப்பில் வந்து நம்ம கடையில் வந்து ரெடிமேடு மாதிரி வந்து ஃபிட்டிங் வந்து இருந்தாலும் நம்ம ஆர்டர் ஷர்ட் மாதிரி வந்து டபுள் ஷோல்டர்லாம் வச்சு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய டெய்லர்ஸே கட் பண்ணுறவங்க ஷோல்டர் வந்து நம்ம டபுள் ஷோல்டர் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து அந்த ரெடிமேட் ஃபார்முலாவிலேயே அந்த ஸ்லிம் ஃபிட் வந்து கட் பண்ணும்போது அதே ஃபார்முலாவில் அந்த டபுள் ஷோல்டர் போடுறதுக்கு நம்ம ஷோல்டர் எப்படி எடுக்கிறோம், நார்மலாக வெட்டுற ஷோல்டருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். வித்தவுட் ஷோல்டர் டைப்லேயே வந்து அதை ஷோல்டராக எப்படி டபுள் ஷோல்டராக மாற்றி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷர்ட்டு கட் பண்ணுறோம். பட்டிக்கு வந்து 2 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இந்த கரையை கழித்து 2 இன்ச்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஷர்ட்டினுடைய ஹைட்டு வந்து 27. 27க்கு 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து 28 வச்சுக்கிறோம். இந்த ஹைட்டோட 28லேருந்து 27 ரெடியில் பாதி 13.5, 2.5 இன்ச்சு இதிலேருந்து இடுப்பினுடைய அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்போ 16. 34 இன்ச்சு ஜஸ்ட்டு 8.5 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 17. 8 ஒரு பாகங்கிற கணக்கு. இதுக்கு வந்து நம்ம 1.25 தான் ஷோல்டர் வந்து இறக்குறோம். பாடி வந்து 34 / 4 8.5, அரை இன்ச்சு கம்மி பண்ணி 8 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கே ஏரோ வைக்கக்கூடிய டெப்த்து வந்து ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதிலேருந்து 2 இன்ச்சு ஏரோ பாயிண்ட்டுக்கு. இது வந்து ஏரோ கட்டிங்க்கு. இந்த ஹைட்டினுடைய மார்க்கு. இது வந்து இடுப்பினுடைய மார்க்கு. இது வந்து ஆம்கோலினுடைய ஹைட்டு. இது வந்து ஷோல்டர் டவுன் பண்ணக்கூடியது. இப்போ இதனுடைய காலர் வந்து 15, 2.5 இன்ச்சு வைக்கிறோம். 6 ஒரு பாகம் அப்படின்னா கணக்கு பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் 15, 15.5க்கு 2.5 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 17, 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு வச்சு வச்சுருக்கோம். பாடி 34, 8.5 ப்ளஸ் வந்து மேலே 2 இன்ச்சு. இடுப்பு வந்து 31, 7.25 ப்ளஸ் 2 இன்ச்சு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்து 9.25 இருக்குது. சீட்டு வந்து 35, 8.25 ப்ளஸ் 1.25 வச்சா போதுங்க. நான் சீட்டு 1 இன்ச்சு அதிகமாக இருக்குது. சீட்டுடைய லூஸ் அதிகமாக இருந்தால் ஷர்ட் வந்து கீழே ரொம்ப ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேலே வந்து நீங்கள் இந்த பெண்ட் எடுத்துக்கிட்டு கீழே லைட்டாக அந்த பெண்டு ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். தேவையான மாதிரி லைட்டாக உங்களுக்கு தேவைன்னா அந்த பெண்டை பொறுத்து 1 இன்ச்சு இங்கே அதிகமாக இருக்கிறதுனால, சீட்டோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால லைட்டாக அந்த ஷேப் கொடுத்துக்கிட்டா வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே இருக்கிற மாதிரி வந்து அந்த இதில் சேர்த்து விட்றணும். அப்படி நீங்கள் இதில் வந்து ஏரோ வந்து தேவையான ஷேப்புக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்கோட சேர்த்து வந்து 8.25 இருக்குது. இந்த 8.25 இங்கே கரெக்டாக வச்சுட்டு 3/4 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ 6.25 என்னுடைய சென்ட்ரு. இதில் வந்து சென்டர் எடுத்துக்கணும். இதில் வந்து 3/4 இன்ச்சு கீழே வச்சுக்கணும். இப்போ 1.25 வச்சுருக்கோம். அதை 1/4 இன்ச்சு கீழே இறக்கிட்டு 2 இன்ச்சில் வந்து இந்த கழுத்தினுடைய ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இப்போ ஃப்ரண்டை கட் பண்ணிடலாம்.
பட்டியினுடைய அர்க்காத்து. நெக் வந்து காலர்னுடைய கழுத்து கட் பண்ணும்போது இந்த இடம் அப்படி லைட்டாக ஸ்ட்ரைட்டாக அந்த மார்க்கிங்லேயே அப்படி தான் வரும். இந்த ஷேப் அப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா காலர்னுடைய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த இடம் வந்து அப்படி லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படி வரணும். இந்த இடமும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரணும். பேக் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம், அடுத்து பேக் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது டபுள் ஷோல்டர் வச்சு கட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே வழக்கமாக 3/4 இன்ச்சு வைக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஷோல்டருக்கு வந்து இங்கே 3 இன்ச்சு வைப்போம். இந்த 3 இன்ச்சு வைக்கிற இடத்துல இருந்து இங்கேருந்து 6 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. இந்த 6 இன்ச்சு வர்ற இடம் எந்த இடமோ இதுக்கு நேராக அப்படி வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கில் 1/2 இன்ச்சு கட் பண்ணுறதை வந்து இதே மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த பீஸை வந்து அப்படியே எடுத்துகிட்டு இது அப்படியே இதில் 1/2 இன்ச்சு இந்த ஸ்டிச்சிங் தள்ளி வைக்கிற மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக தையல் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி வந்து 1/2 இன்ச்சு இப்படி கீழே அந்த தும்புக்கு மேலே எடுத்து வச்சுட்டு அதில் அப்படி ஒரு குண்டு ஊசி கூட குத்திக்கோங்க, இந்த துணி நகலாமல் இருக்கிறதுக்கு. இங்கே வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை இப்படி ஊசியை ஃபிட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த துணியை வச்சுட்டு இதில் இங்கேருந்து 3 இன்ச்சு வைங்க. நம்ம வித்தவுட் ஷோல்டர் கட் பண்ணுற மாதிரியே இந்த பக்கம் வந்து 3.5 இன்ச்சு. ஸ்லிம் ஃபிட் ஷர்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்லிம் ஃபிட் ஷர்ட் வரும்போது இந்த வழிமுறை இப்போ பயன்படுத்தினோம்னா நல்லாயிருக்கும். இந்த கழுத்துக்கு 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்டுக்கு வந்து 2.5 வச்சுருக்கோம். இங்கே வந்து 1/4 இன்ச்சு சேர்த்து வந்து 2.75. 2.75 வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர் கிராஸ் வந்து 1.75 வச்சுருக்கோம், அதே 1.75 வந்து இங்கே வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டு வந்து இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு இதில் வந்து ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது அந்த ரவுண்ட் பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கிராஸ் என்ன இருக்கோ ஃப்ரண்டினுடைய கிராஸு 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது, அந்த 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே கிராஸில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஷோல்ட்ரு வந்து 17, அந்த 17 இங்கே வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டிச்சிங்க்கு வைக்க வேண்டாம், அப்படி கரெக்டாகவே வச்சுக்கணும் இந்த இடத்துல. இப்போ நம்ம இங்கே வழக்கமாக வைக்கிற மாதிரி அந்த 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு இந்த ஷேப் வந்து இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் கரெக்டாக அந்த ஷேப் வந்து கொடுத்துக்கணும். இப்போ இந்த பேக் ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். மார்க்லேயே கூட கட் பண்ணிக்கலாம். நான் மேலே இருக்கிறது வந்து இப்போ நம்ம குறுக்கு துணியில் வந்து இதை கட் பண்ணியிருக்கிறோம். பட் மேலே ஷோல்டர் வந்து நெட் வசத்தில் வேணும் இல்லையா, அது இன்னொரு ஷோல்டர் எடுக்கும்போது எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோலினுடைய சென்ட்ரு வந்து இதை வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த ஸ்டிச்சிங் ஃப்ரண்டில் ஸ்டிச்சிங் பிடிக்கிற மாதிரி இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுக்கணும். இப்போ இந்த ஹைட்டு கிராஸ்னுடைய அளவு 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 1 பாயிண்ட்டு கூட இருக்குது. அதை இதை எடுத்து வச்சு தைக்கும்போது இழுத்து அடிக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ ஷோல்ட்ரு வந்து இந்த இடம் தான் நமக்கு ஷோல்டருடைய இடம். இங்கே பார்த்தீங்கன்னா 17 நமக்கு கரெக்டாக இருக்கும்.
இந்த கரெக்டாக ஸ்டிச்சிங்க்கு வந்து அதில் கிடச்சிரும். 17 இன்ச்சு இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. இது வந்து ஸ்டிச்சிங்க்கு ஆட்டோமேட்டிக் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஷோல்ட்ரு வச்சு ஸ்லிம் பிட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஷோல்ட்ரு கட் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம். இந்த ஷோல்ட்ரு இருக்குது. இப்போ ஷோல்டரோட ஹைட்டு வந்து நமக்கு 6 இன்ச்சு கிடச்சிரும். 6.25 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். இப்போ இன்னொரு ஷோல்ட்ரு வந்து இதில் இது வந்து குறுக்கோசமாக இருக்கும். நீங்கள் இதை பேப்பரில் கூட கட் பண்ணிக்கலாம். இல்லைனா முதல்ல இந்த நெட் வச துணியை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணும்போது இப்படி நெட் பீஸ் எடுத்து வச்சு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஷோல்டர் வந்து இப்படி எடுத்துடணும். ஸ்டிச் பண்ணும்போது இதை வெளிப்பக்கமாக இந்த துணியை வெளி ஷோல்ட்ரு போட்டு தைச்சிட்டு இதை வந்து உள்பக்கமாக போட்டாச்சுன்னா டபுள் ஷோல்ட்ரு முடிஞ்சுது. இது வந்து தைக்கும்போது இதை உள்பக்கமாகவும் நம்ம ரெடி ஷோல்டராக இருக்கிறத உள்பக்கமும் இதை வெளிப்பக்கம் வச்சுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக டெய்லர் வெட்டிக்கிடுவாங்க. இப்போ அடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கை வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து 8 இன்ச்சு ஆம்கோலை இறக்கியிருக்கோம். அந்த 8 இன்ச்சு இங்கே வந்து கரெக்டாக இதில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து கூட வச்சுக்கலாம். 8.25. இல்லை 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ கையினுடைய ஹைட்டு வந்து கையினுடைய ஹைட்டு 23.5. 23.5க்கு 24.5 1 இன்ச்சு சேர்த்து வைக்கும். கப்பு 2.5 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 2 இன்ச்சு வச்சிருந்தோம். இந்த ஸ்ட்ரெயிட்டில் இருந்து லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. கப்பு வந்து 9.5 4.25 ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு மட்டும் தான் வச்சுருக்கோம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வைக்கல. ஃப்ளீட்டுக்கலாம் இங்கே வந்து 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம். 8.25 ஆம்கோலினுடைய ஹைட்டில் இருந்து 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ண ஆம்கோல் உயரத்துலேருந்து 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம். பாடி வந்து 34. 8.5 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு இருக்கணும். 9.25 இருக்கணும். அந்த 9.25 வந்து இந்த இடத்துல வச்சிடணும். பாடி ஒரிஜினல்லேருந்து 3/4 இன்ச்சு சேர்த்து, பெரிய பாடியாக இருந்தால் 1 இன்ச் சேர்த்துக்கலாம். இது 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 4.5 இன்ச்சு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இது 8க்கு 4 இருக்கணும். 1/2 இன்ச்சு சேர்த்து இருக்குது. இப்போ இந்த குறுக்குள்ள அளவு வந்து 8.25. அப்போ 4 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்கணும். இங்கே வந்து 4.5 இன்ச்சு இருக்குது. ஸோ இது 1/2 இன்ச்சுக்குள்ளே இருக்கும்போது இதே ஃபார்முலாவில் வெட்டிக்கலாம். இந்த ஆம்கோல் வந்து தள்ளி கீழே வந்து இந்த லூஸ் இன்னும் கம்மியாச்சு அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஒயரம் அதிகமாக வரும்போது அதுக்கு வேறு ஃபார்முலாவில் வெட்டணும். இந்த மாதிரி வந்தால் இது நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடலாம். 4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 8.25 பாதி, இதுலேருந்து 1/2 இன்ச்சு, இதில் 1/2 இன்ச்சு, இதில் 1/2 இன்ச்சு, 8.25 பாதி 4 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே அப்படியே, அதில் 1/2 இன்ச்சு மைனஸு, இதில் 3/4 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சில் அடிங்கைக்கும் ஃபுல் லென்த்துக்கும் பாதி 9, இங்கேருந்து 1.5 இன்ச்சு. இந்த ஸ்கேல் வைக்கும்போது இங்கே மார்க்கில் வைக்கும்போது இந்த 1.5 இன்ச்சில் டச் பண்ணணும். இதில் டச் பண்ணுற மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து 1/4 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணிக்கணும். 1/4 இன்ச்சு இதிலேருந்து அதிகப்படுத்திக்கணும் இந்த இடத்துல. இப்போ ஸ்கேல் இதில் வைக்கக்கூடிய இடம் இங்கே வைக்கும்போது இதிலேருந்து 1/4 இன்ச்சு சேர்த்துட்டு இந்த ஸ்கேல் இப்படி திருப்பிட்டு கீழே இருந்து இந்த ஷேப் கொடுத்துட்டோம். கை வந்து டைட் ஆகாது. ஃப்ளீட் ரொம்ப வராது. நான் கப்பில் நிறைய ஃப்ளீட் வந்தாலும் அயன் பண்ணும்போது ஃபினிஷிங் சரியாக வராது.
இப்போ கையை அப்படியே கட் பண்ணிடலாம். கப்பட்டிக்கு ஒரு 5 இன்ச்சு சைடில் இங்கேருந்து 4 இன்ச்சு தள்ளிக்கணும். இந்த மார்க்லேருந்து 4 இன்ச்சு தள்ளிட்டு இப்போ கை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கை, ஃப்ரண்ட்டு, பேக்கு, கை இதில் இருக்குது, ஷோல்டர். ஸ்லிம் ஃபிட் ஷர்ட்டுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஷோல்டர் வெட்டினா ஷர்ட்டு ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.